ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். உலகெங்கிலும் இருக்கிற நம்முடைய சாய் சொந்தங்களுக்கு இவ்விதமான கூட்டு பிரார்த்தனைகளை, கிரியா ஹீலிங் முறைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு நம்மை பெற்ற பெற்றோர்களுடைய வாழ்த்துக்களாலும் நாம் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாய்நாதனுடைய பேரருளினாலும் உங்கள் அனைவருடைய பேராதரவினாலும் இத்தகைய பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்த முயற்சி செய்கிறேன். அந்த முயற்சியில் பெரு வெற்றியும் பெற்று வருகிறேன். அது சாத்தியமானது சத்தியமாக சாயப்பாவாலும் உங்களாலும் என்று உணர்ந்து இன்றைக்கு யாருக்கெல்லாம் பிறந்த நாளோ, யாருக்கெல்லாம் திருமண நாளோ அவர்களை வாழ்த்துவதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக நம்ம பிள்ளைங்க, பெண் பிள்ளைங்க பின்னல் சடை போடுறாங்க இல்லையா, அந்த சடை போடுறதை பற்றி ஒரு அன்பர் என்கிட்ட கேட்டிருந்தார். இந்த லூஸ் ஹேர்னு வர்றாங்க இல்லையா, கோவிலுக்கு வர்றவங்க டோட்டலாக எல்லாத்தையுமே தலைமொழிகிட்டு அப்படியே லூஸ் ஹேரில் வருவாங்க. அது பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்குது கரெக்டு, நமக்கு அழகாக இருக்குது. நம்ம வீட்டில் நம்ம பிள்ளைங்க கணவன் மனைவியோட, மகளோட, சகோதரியோடு இருக்கும்போது அது தவறு இல்லை. வெளியில் வரும்போது தான் அதுக்கு கொஞ்சம் நெருடலாக இருக்குது. இப்போது அதையும் தாண்டி இந்த 3 சடை போடுறாங்க இல்லையா, நம்ம எல்லாம் போடுவோம் இல்லையா, நம்மளுடைய அந்த காலத்தில் நம்ம போடுவோம், இப்போ கூட போடுறாங்க சில பேர். இந்த பின்னல் எதை குறிக்குது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம சிந்திக்க போகிறோம். இந்த முடியை விரிச்சுக்கிறது, ஃப்ரீ ஹேர் அப்படின்னு சொல்கிறது அலங்காரமானது. அதாவது அந்த எந்த விதம் உறவும் வேண்டாம் அப்படிங்கிறது தான் அது குறிக்குது. அந்த மாதிரியான ஒரு செய்கை எனக்கு எந்த உறவும் வேண்டாம். காளி எப்படி இருப்பாங்க, அப்புறம் திரௌபதி எப்படி இருப்பாங்க, கண்ணகி எப்படி இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு சிம்டம்ஸ். அப்போ அவங்களுக்கு எந்த உறவும் வேண்டாம், வெறுத்து போன மாதிரி கிட்டத்தட்ட. ஆனால் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் செய்கிறாங்க. ஆகையினால்தான் இறந்து போனவங்க வீட்டில் பிணத்துக்கு பின்னாடி தலைவிரி கோலமாக போவாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க தானே, தப்பாக இருக்கு சொல்கிறேன்னு எடுத்துக்காதீங்க. அப்பா கொஞ்சம் சொல்கிறது நெருடலாக தான் இருக்கும். அதனுடைய பொருள் தான், என்னவரே என்னுடைய கணவரே, நான் நீங்கள் சென்ற பிறகு எனக்கு ஏது உறவு, இனி இந்த உறவும் எனக்கு இல்லை அப்படிங்கிறது தான் அது குறிக்குது. அதுக்கப்புறம் தலைமுடியினுடைய நுனி வழியாக ஆத்மசக்தி வெளியாகுது அப்படின்னும் சொல்லுவாங்க. நல்ல கெட்ட உணர்வுகள், அதிர்வுகள் அது வர்றதுக்கும் அதுதான் ஒரு ஊடகம், ஒரு ஆண்டனா மாதிரி. இந்த முடி மீடியம் மாதிரி நீங்கள்லாம் சொல்லலாம். இந்த வழுக்க மண்டியாக இருக்கிறாங்களே, இப்போ இந்த மாதிரி பாதி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இருக்கவங்களாம் அப்போ அவங்களுக்கெல்லாம் ஆண்டனாவே இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மெல்லாம் தவம் பண்ணோமானா நமக்கு மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாதகம், விஷக்தி, ஆக்ஞா, சகஸ்ராரம். இந்த சகஸ்ராரம்ன்றது இந்த குழந்தைங்கள்லாம் அந்த பள்ளம் விழுந்துடும். அந்த மாதிரி இந்த முடியலைன்னு நினைக்கக்கூடாது. முடியும் அப்படின்னு நினைக்கணும். முடியும் நினைக்கிறவங்களாம் முடியும். அந்த மாதிரி அது ஒரு ஆண்டனாவாக அது பண்ணுது. அதையும் தாண்டி சன்னியாசிங்களாக இருக்காங்க இல்லையா, அவங்க மொட்டை அடிச்சுக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு இது இருக்காதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். மொட்டை அடித்தவங்களுக்குலாம் ஆண்டனா இருக்காதா, அவங்களுக்குலாம் அந்த வைப்ரேஷன் வராதான்னு? இல்லை. ஏன்னா வெளியிலேருந்து வர்றதுக்கும் ஒன்றும் இல்லை, நம்மகிட்ட போகிறதுக்கும் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு தான் மொட்டை அடிக்கிறாங்க. எப்படி வெளியிலேருந்து வர்றதுக்கும் ஒன்றும் இல்லை, உள்ளேருந்து போகிறதுக்கும் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு தான் மொட்டை அடிக்கிறாங்க. அதனால முற்காலத்தில் இந்த நுனி முடி வெளியில் தெரியாமல் இருக்கிறதுக்கு நார் அல்லது குஞ்சம், அந்த குஞ்சலம்னு சொல்லுவாங்க தெரியுமா, குச்சலம் மாதிரி, அதை கட்டிப்பாங்க. அந்த நுனியே தெரியக்கூடாது. அது வழியாக தான் நமக்கு எல்லாமே வருது அப்படிங்கிறதுனால சொல்லுவாங்க. அதனால் அந்த தலைவிரி கோலமாக இருக்கிறத தவிர்க்கணும் அப்படிங்கிறது தான் சொல்கிறேன். கோவிலுக்கு நிறைய பேர் வர்றாங்க அது மாதிரி. அதே மாதிரி இது உறவு இருக்கு இல்லையா, அது மேலான இருக்கிற அந்த பிடிப்பை கட் பண்ணும். அந்த பின்னல் அமைப்பு இருக்குது இல்லையா, அந்த 3 சடை 3 பெரிய போடுறாங்க இல்லையா,
அந்த பின்னல் அமைப்பு வந்து திரிவேணி சங்கமம் அப்படின்னு சொல்கிறாங்க. 3 நதிகள் சேரக்கூடிய அந்த அந்த அமைப்பு, கங்கை யமுனை, இந்த வந்து கண்களுக்கு புறப்படுது. ஒரு நதி, கங்கையும் யமுனையும் கண்ணுக்கு தெரியும், சரஸ்வதி அப்படிங்கிற நதி வந்து கண்ணுக்கே தெரியாது. அதே மாதிரி தான் இந்த 3 பின்னலில். இந்த பின்னலுடைய 3 பகுதிகளில் 2 பகுதிகள் நமக்கு தெரியும். இந்த பின்னலுடைய வலது பிறந்த வீடு, வலது வந்து பிறந்த வீடு, இடது வந்து புகுந்த வீடு, நடுப்பகுதி பெண் தன்னை மறைத்து தானே அங்கே இல்லை. ஒரு பெண் வந்து புகுந்த வீட்டுக்கு போயிட்டான்னா தான் அப்படிங்கிறதே கிடையாது, அங்கே தனக்குன்னு ஒன்றும் கிடையாது. அதுதான் அந்த நடுப்பகுதி, கண்ணுக்கே தெரியாது. அந்த நடுப்பகுதி அந்த பெண்ணை தன்னை மறந்துட்டு அந்த 2 வீட்டாருக்கும், அந்த 2 வீட்டாரையும் இணைச்சி ஒரு ஏணிப்படி மாதிரி, இங்கே நடக்கிறது அங்கே தெரியாது, அங்கே நடக்கிறது இங்கே தெரியாது, ஆனால் ஒரு பாலமாக இருந்து ஒரு பேலன்ஸ் பண்ணிட்டு போவா இந்த பெண் பிள்ளை. அதுதான் அந்த 3 அந்த பின்னலை காட்டு. அந்த அமைப்பு, அந்த இணைப்பு, அந்த அந்த 3 பின்னல் வந்து அழகான ஒரு தோற்றமாக இருக்கும். இதுதான் நம்ம பெரியவங்க செஞ்சாங்க. அதனால் பின்னல் வெறும் அலங்காரம் இல்லை, வாழ்வினுடைய தத்துவமே அதுதான். அதனால் இந்த தகவல் வந்து எல்லா குழந்தைகளுக்கும் எல்லா பெண்களுக்கும் போய் சேரணும், கண்டிப்பாக போய் சேரணும்னு நினைக்கிறேன். இந்த பின்னல் வந்து பழங்காலத்தில் மட்டும் இல்லை, இந்த காலத்துலேயும் நம்ம பண்ணோம்னா இந்த காலத்துலேயும் நம்ம நல்லா இருப்போம். அந்த பேலன்ஸ் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த பேலன்ஸ் வந்து நல்லா வரும். புகுந்த வீடு பிறந்த வீடு 2 வீட்டுக்கும் இடையில அவ தெரியவே மாட்டா. தியாகம் பண்ணி ஒளி விளக்கா மெழுகுவத்தியா கரைவா. என்னடா எங்களெல்லாம் மெழுகுவத்தியாக கரைய சொல்கிறார் அப்பா அப்படின்னு தான் நினைக்கிறீங்க? அப்படி இல்லைம்மா பிள்ளைங்களே, அப்படி சொல்லலை. நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் அழகாக இருக்கணும், நீங்கள் தத்துவார்த்தமாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்பா சொல்கிறேன். சரியா? நல்லா இருங்க, நல்ல தலைமொழி, நல்ல பின்னலிட்டு பூ வச்சுட்டு கோயிலுக்கு போய் பாருங்களேன். அந்த அழகே தனி, அந்த அற்புதமே தனி, அந்த ஆன்மீகமே தனி, அதனுடைய தத்துவமே தனி. கடைபிடிச்சு பாருங்கள், கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க. சரியா? இனிமேல் வந்து எல்லாரும் பின்னலிட்டு தலைக்கு வந்து பூ வச்சுட்டு வாங்க. சரியா? ஓம் சாரம். வாழ்க வளமுடன். ஜெய் சாரம்.